ஃப்ரெண்ட்வுட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். எப்பவுமே ஃப்ரெண்ட்வுட்ஸ் அப்படின்றது பொதுமக்களுக்கு ஆதரவா இருக்கு. பொதுமக்களுக்கு எதனா ஒரு பாதிப்புனா முன்னாடி வந்து குரல் கொடுக்குது. அது ஆட்சியாளர்களா இருந்தாலும் சரி, காவல்துறையா இருந்தாலும் சரி, இவங்களால பொதுமக்கள் பாதிக்கப்பட்டாங்கன்னா முதல்ல வந்து நிக்கிறது ஃப்ரெண்ட்வுட்ஸ் தான். இன்னைக்கு இந்த வீடியோ பார்க்குற ஒவ்வொருத்தரும் இந்த வீடியோவை கண்டிப்பா எல்லாருக்கும் ஷேர் பண்ணணும். சென்னை கே.கே. நகர்ல கே.எம். மருத்துவமனை அப்படின்ற பிரபலமான மருத்துவமனையினால ஒரு 13 வயது சிறுவனுக்கு ஏற்பட்ட ஒரு அவல நிலையை தான் இந்த வீடியோல நம்ம பேச போறேன். இந்த வீடியோவை கண்டிப்பா எல்லாரும் ஷேர் பண்ணணும் அப்படின்ற ஒரு வேண்டுகோளோட தான் இந்த வீடியோக்குள்ள போறோம். வாங்க பார்க்கலாம். சென்னை கே.கே. நகர் பாரதிதாசன் காலனியில பகுதியில் வசிக்கிற நாப்பா வெங்கடேசன் அவருடைய மகன் 13 வயது மதிக்கத்தக்க ஸ்ரீவத்சன் அந்த சிறுவன் என்ன பண்ணிருக்காரு, விளையாடிருந்திருக்கிறாரு அருகில் இல்ல அந்த கிரவுண்ட்ல. விளையாடி இருக்கும்போது கால் அடிபட்டு இருக்கு. தன்னுடைய பெற்றோர்கிட்ட வந்து சொல்லியிருக்காங்க, கால் வலிக்குது அப்படின்னு. உடனே ஹாஸ்பிட்டல் அங்க கே.கே. நகர்ல ரொம்ப பிரசித்தி பெற்ற ஹாஸ்பிட்டல், ரொம்ப பிரபலமான ஹாஸ்பிட்டல், பெரிய ஹாஸ்பிட்டல், கே.எம். ஹாஸ்பிட்டல். அந்த ஹாஸ்பிட்டல் என்ன பண்ணிருக்காங்க, கொண்டு போயிருக்காங்க. அங்க கொண்டு போகும்போது என்ன பண்ணிருக்காங்க, இது வந்து ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணிருக்காங்க. அது அடுத்த கட்டமா இது கால் உள்ள ஃபிராக்சர் ஆயிருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கேன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. சரி, ஓகே, ஸ்கேன் எடுத்துடலாம் அப்படின்னு சொன்னா, ஸ்கேன் எங்க இருக்கணும் அப்படின்னா அந்த கே.எம். நர்சிங் ஹோம் அதுல இருந்து ஒரு கிட்டத்தட்ட 400 மீட்டர் தொலைவில் இருக்கிற கே.எம். ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல தான் அந்த ஸ்கேன் சென்டர்லாம் அங்க இருக்கு. சரி, அங்க போனோம்னா வீல் சேர் கொடுங்க, கொண்டு போறோம் குழந்தைய அப்படின்னா, அதெல்லாம் இல்ல, வீல் சேர்லாம் இல்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, குழந்தைக்கு நல்லா ஆகணும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருக்காங்க, இந்த குழந்தை அந்த சிறுவன் 13 வயது மதிக்கத்தக்க அந்த சிறுவன் ஒற்றை காலில அந்த வலியோட துடித்து துடித்து என்ன பண்ணிருக்காப்புல, தாங்கி தாங்கி நடந்திருக்கிறார். அந்த காட்சிகளை பார்க்கும் பொழுது உண்மையிலேயே நமக்கு மனசு வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு மனவேதனையா இருக்கு. இந்த அளவுக்கு ஒரு கொடூரம் நடக்குதே, ஒரு 13 வயது சிறுவனுக்கு இந்த அளவுக்கு ஒரு கொடூரம் நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நமக்குள்ளேயே ஒரு வேதனையும் ஒரு வலியும் எழும்புது. ஏன்னா அந்த வலியில அந்த குழந்தை அந்த சிறுவன் எந்த அளவுக்கு நடந்திருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குல்ல. வலி ஒரு பக்கம், ஒரு கால்ல தாங்கி தாங்கி நடக்கணும். ஏன்னா எல்லாரும் கேட்கலாம், ஏன் அவங்க பெற்றோர்கள் தூக்கின்னு போயிருக்கலாமே அப்படின்னு. பெற்றோர்களுக்கும் லிவர் டிரான்ஸ்பிளண்ட் ஆபரேஷன் நடந்திருக்கு. அப்பா அம்மாக்கு 2 பேருக்குமே லிவர் டிரான்ஸ்பிளேஷன் நடந்திருக்கனால இவங்களாலே தூக்க முடியாது, தூக்கிட்டும் சுமந்துட்டும் போக முடியாது. ஏன்னா தையல் பிரிஞ்சா பெரிய ஆபத்து, உயிர் கூட போகலாம் அப்படின்ற ஒரு நிலைமையில இவருடைய அந்த நாப்பா வெங்கடேசன் என்ன பண்ணிருக்காரு, கெஞ்சி இருக்கிறார். ஹாஸ்பிட்டல் மருத்துவமனை ஊழியர்கிட்ட கெஞ்சி இருக்காரு, எங்களுக்கு ஆபரேஷன் நடந்திருக்கு, எங்களால தூக்கிட்டு போக முடியாது, குழந்தைக்கு ஒரு வீல் சேர் கொடுங்க, வழியில துடிக்கிறான், அந்த குழந்தை எப்படி என்ன பண்ணுவாங்க, கொடுங்க அப்படின்னு சொல்லி தர முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவ்வளோ பெரிய ஒரு மருத்துவமனையில, இவ்வளோ பெரிய ஸ்ட்ரக்சர் உள்ள ஹாஸ்பிட்டல்ல ஒரு வீல் சேரும் கிடையாது, ஸ்ட்ரக்சரும் கிடையாது. இந்த அளவுக்கு அவல நிலை தான் ஒரு அந்த ஹாஸ்பிட்டல்ல நடந்திருக்குது அப்படின்றது நிதர்சனமான உண்மை. அதுக்கப்புறம் என்ன பண்ணிருக்காங்க, ஸ்கேன் எடுத்திருக்காங்க. இது வந்து பாத்தீங்கன்னா கால் ஃபிராக்சர் ஆயிருக்கு, கட்டு போடணும் அப்படின்னா ஆர்த்தோ டாக்டர் அதுவும் ஒரு 15 அடி தள்ளி அந்த பில்டிங்ல நடந்திருக்கு. சரி, ஓகே, அங்க போட்டிருக்காங்க, கட்டு போட்டிருக்காங்க. வரும்போது தான் நாங்க என்ன பண்ணோம், எப்படியோ குழந்தை என்ன பண்ணோம், நடக்க வச்சு கூட்டு வந்திருக்கோம். போகும்போது வெளியே போகும்போது எங்களுக்கு ஒரு வீல் சேர் கொடுங்க அப்படின்னா வீல் சேர் தர முடியாது அப்படின்னு அங்க ஹாஸ்பிட்டல் ஊழியர்கள் என்ன பண்ணிருக்காங்க, ரொம்ப கொடூரமா நடந்திருக்காங்க. ஹாஸ்பிட்டல் நடத்துறாங்களா இல்ல ரவுடிசம் நடத்துறாங்களா அப்படின்ற ஒரு பெரிய கேள்வியும் அச்சமும் பொதுமக்கள் மத்தியில எழும்பியிருக்கு. மெயின் கேட்டா போவாதீங்க, பின்வாசல் வழியா போங்க. ஹாஸ்பிட்டல் நடத்துறீங்களா இல்ல வேற எதனா நடத்துறீங்களா? ஏன்னா நீங்க ஹாஸ்பிட்டல் நடத்துறனா ஏன் மெயின் டோர் வழியா அனுப்ப மாட்டேன்றீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, இது பக்கத்துல இருக்கிற அந்த அபார்ட்மெண்ட்ல இருக்கிற டெனன்ட்டுங்க வந்து எதனா கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு. எதுக்கு ஃபர்ஸ்ட் ரெசிடென்டல் ஏரியால ஹாஸ்பிட்டல் நடத்துறாங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. இது ரொம்ப பெரும் பெரும் தப்பு. ஏன்னா நீங்க ஒரு ஹாஸ்பிட்டல் நடத்துறீங்க, லைசன்ஸ் பக்காவா நடத்திருக்கீங்களா, எல்லா பக்காவா பிளானிங்கோட எல்லா அங்கீகாரம் இப்ப கிடைச்சு இவங்க ஹாஸ்பிட்டல் நடத்துறாங்களா அப்படின்ற ஒரு பெரிய கேள்வியே இருக்கு. ஏன்னா மெயின் டோர் வழியா அனுப்ப முடியாம டெனன்ட் கோச்சுப்பாங்க, இது பண்ணுவாங்கன்னா அப்ப எதுக்கு ஹாஸ்பிட்டல் ரெசிடென்ட் ஏரியா நடத்துறீங்க அப்படி. இதுவே பெரிய ஒரு இல்லீகல் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். இதற்கும் மெடிக்கல் டிபார்ட்மெண்ட் பர்மிஷன் கொடுத்திருக்கிறாங்க அப்படின்ற ஒரு அவல நிலை. இன்னொன்னு சொல்ல போனா, பின்வாசல் வழியா போனா ட்ரைனேஜ் ஓபன் ஆகி கழிவுகள் வெளியே வந்துட்டு இருக்கு. சோ ஒரு சுகாதாரமற்ற ஒரு நிலைமையில அந்த ஹாஸ்பிட்டல் இருந்திருக்கு. சுகாதாரத்துறையில இருக்கிற அலுவலர்கள் அந்த ஹாஸ்பிட்டல்ல இன்ஸ்பெக்ஷன் பண்ணாங்களா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. ஒரு ஹாஸ்பிட்டல்ல எந்த அளவுக்கு சுகாதாரத்தோடு இருக்கணும், எந்த அளவுக்கு ஸ்ட்ரக்சரோட இருக்கணும் அப்படின்றது கைட்லைன்ஸ்ல இருக்கு. ஆனா இங்க சுகாதார டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற ஆபீசர்ஸ் அங்க இன்ஸ்பெக்ஷனுக்கு போகல. ஒரு ட்ரைனேஜ் வெளியேறி வந்துட்டு இருக்கு, அதுலயே அந்த குழந்தை என்ன பண்ணிட்டு இருக்கா, நடந்து போயிட்டு இருக்கா அப்படின்னா வலி ஒரு பக்கம், ரத்தம் ஒரு பக்கம் சொட்டுது, வலி ஒரு பக்கம், ஒரு கால்ல தாங்கி தாங்கி நடத்துறாங்க. பெற்றோர்களும்
அந்த குழந்தைக்கு ஹெல்ப் பண்ண முடியாது. ஏன்னா அவங்களுக்கும் லிவர் டிரான்ஸ்பிளான்ட் ஆபரேஷன் நடந்திருக்கிறதுனால அவங்களால ஹெல்ப் பண்ண முடியாது. இப்பேற்பட்ட ஒரு அவல நிலை அந்த பாதிக்கப்பட்ட சிறுவனுக்கு நடந்திருக்குன்னா அந்த இடத்துல நம்முடைய குழந்தை இருந்தா எப்படி நம்முடைய நெஞ்சு பதப்பதைக்கும்? எல்லாரும் யோசிச்சு பார்க்கணும். ஒரு ஹாஸ்பிட்டல், இவ்வளவு பழமை பெற்ற ஹாஸ்பிட்டல், பெரிய ஹாஸ்பிட்டல், நீங்க இத்தனை பிரான்ச் வச்சுட்டு இருக்கீங்க, பக்கத்துல இத்தனை ஹாஸ்பிட்டல் வச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னு பெருமை பீத்திக்கிறீங்க. ஆனா ஒரு வீல் சேர் இல்ல, ஒரு ஸ்ட்ரக்சர் இல்ல. இதை எதிர்த்து கேட்டா அவங்க என்ன பண்றாங்க? போன்களை புடிங்க வைக்கிறாங்க. வீடியோ எடுக்க போயிருக்கிறாரு அந்த நாப்பா வெங்கடேசன், வீடியோ எடுக்க போயிருக்கிறாரு. போனை புடுங்குறாங்க. உடனே காவல்துறைக்கு தகவல் கொடுக்கப்பட்டு காவல்துறையும் வந்துட்டு எல்லாமே டீட்டெயிலா கேட்டா அதுக்கப்புறம் வீல் சேரை கொண்டு வந்து என்ன பண்றாங்க? கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் வீல் சேரை கொண்டு வந்து என்ன பிரயோஜனம்? தேவை இருக்கும் போது தாங்க உங்களுடைய உதவி தேவை. தேவை முடிஞ்சிட்ட பிறகு நீங்க எவ்வளவு பணம் கொடுத்தாலும் அது தேவையே இல்லையே. அதனால இது ரொம்ப 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 வன்மையா கண்டிக்கத்தக்கது. அந்த மருத்துவமனையுடைய நிர்வாகிகளும் சரி, அதுக்கு சம்பந்தப்பட்ட உரிமையாளர்களும் இதற்கு பொறுப்பேற்றுக் கொள்ளணும். பாதிக்கப்பட்ட சிறுவனுக்கு நீதி கிடைக்க வேண்டும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த சிறுவன் எந்த அளவுக்கு வழியில துடித்து சென்றிருப்பான். நம்ம நினைச்சு பார்த்தாவே நம்மளுக்கு கண்ணு கலங்குது, மனசு பதப்பதைக்குது. அந்த அளவுக்கு அந்த சிறுவன் அந்த வலியோட வந்திருக்காங்க. பெற்றோர்களும் பையனுக்கு நல்லா சுகமாகணும் அப்படின்றதுனால எல்லாத்தையும் பொறுத்து கொண்டுதான் வந்திருக்கிறாங்க. ஆனா போகும்போது கூட நீங்க என்ன பண்ணுங்க, கட்டிட்டு போறாங்க. இன்னொன்னு கட்டிட்டு பிறகு ஷேக் பண்ணக்கூடாது, காலை ஷேக் பண்ணக்கூடாது. ஏன்னா அந்த நரம்பு என்ன பண்ண எலும்பு என்ன பண்ணிருப்பாங்க, அது செட் பண்ணி வச்சுதான் என்ன பண்ணுவாங்க, கட்டு போடுவாங்க. நீங்க கட்டு போட்ட பிறகு ஷேக் பண்ணி நடந்து போனா அந்த நீங்க கட்டு போட்டதுக்கு நீங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கு ஒரு பிரோஜனம் இல்லாம போயிடல. இதெல்லாம் யோசிச்சு பார்க்கணும் மக்களை. நிச்சயமா யோசிச்சு பார்க்கணும். கட்டு போடும் போது நீங்க ஷேக் பண்ணக்கூடாது, அது பண்ணக்கூடாது. வீல் சேர் கொடுக்க வேண்டியது தானே? வீல் சேர் கொடுத்து நீங்க எத்தனை போக சொல்ல வேண்டியதானே? எதுக்கு நீங்க வீல் சேர் கொடுக்கவே இல்ல? அப்ப அந்த குழந்தை என்ன, அந்த பையன் என்ன பண்ணிருக்கான்? ஒற்றை கால்ல தாங்கி நடந்திருக்க, கால் ஷேக் ஆயிருக்குல்ல, எலும்பு என்ன இருக்கும், திருப்பியும் விலகி இருக்குமா இல்லையா? இத கூட கொஞ்சம் கூட யோசிக்காம இந்த மருத்துவமனையாளர்கள் ஒரு ஈவு இரக்கமற்ற ஒரு செயலை செஞ்சிருக்கிறாங்க. ஒரு சிறுவன் கூட பார்க்காம இந்த மருத்துவமனையாளர்கள், பணியாளர்கள் இந்த அளவுக்கு செஞ்சிருக்கிறாங்கன்னா இது ரொம்ப ரொம்ப வன்மையா கண்டிக்கத்தக்கது. உண்மையிலேயே இந்த சிறுவன் ஸ்ரீவத்சனுக்கு நீதி வேண்டும் அப்படின்றதுதான் நிதர்சனமா உண்மை. இந்த வீடியோ பார்க்கிற ஒவ்வொருத்தரும் இந்த வீடியோவை கண்டிப்பா ஷேர் பண்ணணும் அப்படின்றதுதான் எங்களுடைய பெரிய வேண்டுகோளா இருக்கு. நிச்சயமா இந்த பாதிக்கப்பட்ட சிறுவனுக்கு நீதி வேண்டும். சோ மருத்துவமனையிலும் இதுல யாரெல்லாம் ஈடுபட்டிருக்காங்க, எந்தெந்த நிர்வாகிகள் ஈடுபட்டிருக்காங்க அப்படின்றத நிர்வாகிகளே உரிமையாளர்கள் கண்டுபிடித்து வன்மையா கண்டிக்கணும் அப்படின்றதுதான் நிதர்சனமா உண்மையா இருக்கு. இதை பத்தியோட கருத்து என்ன அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.